உயர்ந்து நிற்கும் அந்த கோபுரத்தை நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு கட்டிடக்கலை அதிசயம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிவவாக்கியர் வேறொன்றை கண்டார். அவர் பார்த்தது வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, மனித உடலின் மறைந்திருக்கும் ஆன்மீக வரைபடம். வானத்தை நோக்கி உயர்ந்து நிற்கும் அந்த கோபுரம் அவருக்கு பார்த்தால் தெய்வத்தை நோக்கி எழும் மனித முதுகெலும்பு. ஒவ்வொரு தலமும், ஒவ்வொரு சிற்பமும், ஒவ்வொரு நடைமண்டபமும் உங்கள் உடலின் நரம்பியல் பாதைகளின் குறியீடுகள். இந்த ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் அல்ல, உள்ளுணர்வை விழிப்பூட்ட வடிவமைக்கப்பட்ட ஆன்மீக இயந்திரங்கள். கோயிலின் நீண்ட நடைபாதைகள் உள்ளுணர்வின் பயணத்தை குறிக்கின்றன. மண்டபங்களில் ஒலிக்கும் மணி சத்தம் உங்கள் உள்ளிருக்கும் அதிர்வுகளை எழுப்புகிறது. கருவறை அது ஒரு அறை மட்டும் அல்ல, அது மனித சிந்தையின் மையம். சித்தர்கள் கூறியது, நீ தேடும் தெய்வம் வெளியில் இல்லை, உன்னுள் மறைந்திருக்கிறது என்று. அதனால்தான் பழமையான தமிழர் கட்டிடக்கலை கல்லை மட்டும் வடிவமைக்கவில்லை, ஆன்மாவின் பயணத்தையும் வடிவமைத்தது. இந்த ஆலயம் ஒரு கட்டிடம் அல்ல, இது மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள உருவாக்கப்பட்ட மௌனமான ஆன்மீக வரைபடம்.